ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, எஸ்அப்பா அந்த நேரத்துல கூட ராஜா எஸ்அப்பா அந்த சிறு பிள்ளைகளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே வேத வசனம் தகப்பனே பிள்ளைகளுடைய மனதில் தங்கணும் தகப்பனே. அப்பா பாட்டு மூலமாக கதை மூலமாக வசனத்தின் மூலமாக பிள்ளைகள் உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் தகப்பனே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னது போல என் தகப்பனே பிள்ளைகள் தகப்பனே உங்களுடைய இடத்துல வருவதற்கு அநேக பிள்ளைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா அந்த பிள்ளைகள் உண்மை தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும், உங்க சமூகத்துல காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் வர தடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை நீர் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு ஜெபங்கள் நல்ல பிதாவே. என்ன பாட்டு படிக்கலாம்? One, two, three, ready, start. Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர். Yesu நல்லவர், Yesu நல்லவர், Yesu நல்லவர், நல்லவர். சரி, அடுத்த பாட்டு பிடிக்குமா? கோழித்தன். சரி, ஸ்டாண்ட். One, two, three, ready, start. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு புக்கு சொல்லாம தந்தியால் ஓடி வந்து, சாக்கு புக்கு சொல்லாம ஜல்தியால் ஓடி வந்து சாக்குஞ்சட்டைகளிலிருந்து கண்டடைவார் ரட்சிப்பு, சாக்குஞ்சட்டைகளிலிருந்து கண்டடைவார் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கொட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலே வேத வாசிப்பதால், தினமும் ஜெபிப்பதாலும் வேத வாசிப்பதாலும் இயேசுகளில் இருப்பார், நிச்சயமாய் இயேசுநாத சட்டைகளில் இருப்பார். கோழி கோழி குஞ்சுகளை கொட்டு சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கொட்டு சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். எல்லாரும் கை தட்டிடலாமா? ஒரு புது பாட்டு பாடலாமா? சரி, அப்படியே உட்கார். சரி, பாடுற மேல கவனிச்சுக்கோங்க. நான்கெழுத்து அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து, நான்கெழுத்து அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து, நான்கெழுத்து அர்த்தம் குறிப்பது அன்பு, அன்பின் தெய்வமாயிருப்பவர் இயேசு, குறிப்பது அன்பு, அன்பின் தெய்வமாயிருப்பவர் இயேசு, அவன் குறிப்பது ஆத்மா, ரட்சிப்பையடைவர் இயேசு, அவன் குறிப்பது ஆத்மா, ஆத்மா ரட்சிப்பையடைவது இயேசு. அங்கெழுத்து அர்த்தம் நிறைவது உயிரெழுத்து, நான்கெழுத்து குறிப்பது இரக்கம், அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இயேசு, குறிப்பது இரக்கம்,
அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இயேசு என்ன குறிப்பது அந்த ஈகை கொடிவை சிலுவை என்ன குறிப்பது ஈகை அந்த ஈகை முடிவே சிலுவை எழுத்து அர்த்தம் நிறைந்த உயிரெழுத்து நான்கெழுத்து. உலகத்துல எது பெருசு நினைக்கீங்க? வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. நான் வேற ஏதோ சொல்ல நினைச்சீங்க. நான் உலகத்துல என்னதான்ப்பா பெருசு? பைபிள்ல கூட ஒரு வசனம் உண்டு, அன்பே பெரியது. என்னதுப்பா? அன்பே பெரியது. உலகத்திலே எதுதான் பெருசு? ஆமா, நீ எத்தனை 1000 பணம் கொடுத்தாலும் சரி, சொத்து கொடுத்தாலும் சரி, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்ந்தே என்னது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க எல்லாத்துலயும் அன்பா இருக்கீங்களா? சரி, அன்பு வச்சு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? எத்தனை பேருக்கு எக்ஸசைஸ் ஆசையா இருக்கு? சரி, யார் கையில ஸ்ட்ரெயிட்டா வந்துக்கோங்க. அன்பு அன்பு உயரமானது. இயேசுவின் அன்பு உயரமானது. இயேசுவின் அன்பு அகலமானது. இயேசுவின் அன்பு நீளமானது. இயேசுவின் அன்பு ஆழமானது. அது என்னிடம் உள்ளது. அது பிறருக்கு கொடுத்து மகிழ்வேன். இன்னொரு சொல்லிடலாமா? இயேசுவின் அன்பு உயரமானது. இயேசுவின் அன்பு அகலமானது. இயேசுவின் அன்பு நீளமானது. இயேசுவின் அன்பு ஆழமானது. அது என்னிடம் உள்ளது. பிறருக்கு கொடுத்து மகிழ்வேன். எல்லாரும் எளிமை நினைச்சு எல்லாரும் எலும்பு எலும்பு. சரி, ஒரு வாட்டி சொல்லிடலாமா? சரி, வெரி குட். வீதியா நினைக்க. அன்பு உயரமானது. அன்பு உயரமானது. அன்பு அகலமானது. அன்பு அகலமானது. அன்பு நீளமானது. அன்பு ஆழமானது. அது என்னிடம் உள்ளது. டெய்லி சொல்லுங்க. ஒரு 3 வாட்டி சொல்லிங்கன்னா உடம்பு என்னது எக்ஸசைஸ் அந்த மாதிரியே இருக்கு. சரியா? நம்முடைய அன்பு பிறருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். இயேசுவின் அன்பு நம்மகிட்ட இருந்ததுன்னா நமக்கு என்ன செய்ய மாட்டோம்? கோவப்பட மாட்டோம், எரிச்சப்பட மாட்டோம். யார் என்ன கேட்டாலும் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அன்பா பேசுவோம், அன்பா ஹெல்ப் பண்ணுவோம். 4 எழுத்து பார்த்தோம்ல, அது என்ன எழுத்துலாம்? அவ்வளவுதான், 4 எழுத்து தான். என்னது? அன்பு. ஆத்மா. இரக்கம். ஈகைன்னா என்னது? யாருமே கொடுக்க முடியாது. சரி, ஏசப்பா நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க? சிலுவையில அடிக்கப்பட்டிருக்காங்க. எதனால? எழுத்து என்னது? அன்பு. அந்த அன்பு இருக்க போய் எல்லா குணங்களும் என்ன செஞ்சிச்சு? அந்த அன்பு நமக்கு, எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். அந்த அன்பு வேணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த நாள்ல ஜெபிக்கணும். சரியா? சரி, இப்ப இந்த அக்கா அப்படியே உட்காருங்க. இந்த அக்கா ஒரு சின்ன சம்பவம் சொல்லுங்க. நம்ம யாக்கோப்பு பத்தி நம்ம சொன்னல தெரியுமா? யாக்கோப்பு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளும் ஒரு பேரு யோசேப்பு. சரியா? அதனால தொடச்சிது. அப்போ அவங்க கானான் தேசத்துல குடியிருக்கிறாங்க. யாக்கோப்பும் அவனுடைய 12 பிள்ளைகளும் கானான் தேசத்துல குடியிருக்கிறாங்க. சரியா? அப்போ அந்த யோசேப்பனை என்ன பண்றான்? எகிப்து தேசத்துல விற்கப்பட்டாங்களா? தெரியுதா? யோசேப்பனை விற்று போட்டாங்கல்ல. குழியில இருந்து எடுத்து ஒரு அண்ணன் தூக்கி போட்டாங்க. போன வாரத்துக்கு முன்ன வாரம் நம்ம சொன்னோம். அதுல உள்ள தொடர் கதை. சரியா? விற்று போட்டாங்களா? இந்த கானான் தேசத்துல யாக்கோபு குடி இருக்கிற அந்த 12 பேர் இருக்காங்களா, அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த பஞ்சம் உண்டான அவங்க சொல்றாங்க, நம்ம ஊர்ல பஞ்சம் இருக்கு, நம்ம எங்கேயாவது தானியம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள தேசத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு நினைச்சா, எகிப்து தேசம் செழிப்பா இருந்துச்சு. அந்த எகிப்து தேசத்தை நோக்கி நம்ம போவோம், அங்கே நிறைய தானியங்கள் இருக்கு, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அப்பா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை அனுப்புவாங்க. சரியா? 12 பிள்ளைகள்லாம் இப்போ 11 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் எகிப்தில் இருக்கிறாங்க. சரி, யோசேப்பனை எகிப்தில் வித்தாச்சு. அடுத்தது அந்த 12 பேரில் 10 பேரும் என்ன பண்ண, ஒரு அண்ணனை மட்டும் அப்பாட்ட விட்டுச்சு. அப்பா நீங்கள்
அதுக்கு இளையண்ணன் இருப்பாங்கல்ல, யோசேப்பனோட அடுத்த இளையண்ணன், அந்த அண்ணனை என்ன பண்ணுறாங்க, அப்பாட்ட விட்டுட்டு அப்பா நீங்கள் தம்பியை பார்த்துடுங்க, நாங்கள் 10 பேரும் போய் தானியம் வாங்கிட்டு போகிறோம் பக்கத்து ஊர்லன்னு போவாங்க. அந்த ஊர் தேசம் பேர் என்னது, எகிப்து. சரியா, அங்கே போகிறாங்க 10 பேரும். போனோன்னா இங்கே யோசேப்பனை என்ன பண்ணுறாங்க, தானியம் வித்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் வித்துட்டு பெரிய அதிகாரியாக தானே. சரியா, அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. வித்துட்டு இருந்தாலும் இங்கே கேட்குறாங்க, எங்களுக்கு தானியம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 10 பேரும் சேர்ந்து மொதல் என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணனை வணங்குறாங்க. தலைவரை வணங்கன்னா வணங்கக்கூடாதா? அந்த ஊருக்கே ஒரு பெரிய தலைவருங்குது, எங்களுக்கு கொஞ்சம் தானியம் வேணும் தாங்கனேன்னு நம்ம கெஞ்சுவோம்ல. அதே போல் இந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, வந்தோடனே வணக்கம் போட்டு குனிகிறாங்க. குனிஞ்சு வணக்கம் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன அவங்க கண்ட சொப்பனை இப்போ நிறைவேறுது. சரியா, அப்போ வந்து எங்களுக்கு தானியம் வேணும், எங்கள் ஊரில் ரொம்ப பஞ்சம் ஆயிட்டு நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த எகிப்து அண்ணனுக்கு, அந்த யோசேப்பு அண்ணனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இது நம்ம சகோதரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி வேவு பார்க்க தானே வந்திருக்கிறீங்க, இந்த ஊரில் என்ன நடக்கு, எப்படி இருக்கிறாங்க எல்லாரும் ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் பொய் இல்லை, நாங்கள் நெசந்தான். எங்கள் கூட பிறந்தவங்க 12 பேர். 12 பேரில் ஒரு அண்ணன் காணாமல் போயிட்டான், ஒரு அண்ணன் அப்பாட்ட இருக்கான். அப்பா எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ 10 பேர் தான் இருக்கிறாங்க. நாங்கள் 10 பேர் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, நீ பொய் சொல்லாதீங்க, அப்போ நீங்கள் நிஜமானவங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல அந்த 10 பேரில் ஒரு தம்பியை நீங்கள் இங்கே விட்டுட்டு நீங்கள் தானியத்தை வாங்கிட்டு உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கம்பாங்க. அப்போ இந்த அண்ணன்மார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஐயோ வேண்டாம், ஒரு அண்ணன் காணாமல் போயிட்டான். அதே போல் இந்த அண்ணனின் இந்த தம்பி நாங்கள் விட்டுட்டு போனால் எங்கள் அப்பாவுக்கு மனசு பூரா அந்த 10 தம்பி மேலே தான் இருக்குது. சரியா, அதனால எங்கள் அப்பா வருத்தப்படுவாங்க, ஒரு அண்ணன் காணாமல் போயிட்டேன்னு இந்த தம்பியும் காணாமல் போயிடக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அதனால நீங்கள் வந்து எங்கள் தம்பியை எங்கள் கூட விட்டுருங்கன்னு கேட்பாங்க கெஞ்சி. அப்போ இந்த யோசேப்பு என்ன பண்ணுவார், இல்லை ஒருத்தனை நான் என்ன பண்ணேன், காவலில் அடைக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணனை 3 நாளாக காவலில் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, சரி அங்கே பஞ்சமாக இருக்குதே, அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்கணும்ல தானியத்தை. அந்த என்ன பண்ணாங்க, சரின்ட்டு கவலையோடு போவான். போனோடனே அப்பாட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் போன இடத்துல எங்களுக்கு தானியம் தரணும், உங்கள் தம்பி நீங்கள் விட்டுட்டு போங்க, விட்டுட்டு போனால் தான் நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு எல்லா சாக்கிலையும் தானியத்தை கொடுத்து தேவையான பணத்தையும் கொடுத்து சாக்கில் கொடுத்து விட்ருவாங்க வீட்டுக்கு கொடுத்தா ஒரு தம்பி இங்கே இருக்கிறாங்களா, அந்த தம்பி பேர் என்னது சிமியோன் தம்பியை கட்டி வச்சு காவலில் அடைச்சிருவாங்க. அப்போ அப்பாவுக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா, நம்ம ஒரு தம்பியே காணாமல் போயிட்டான், அடுத்த தம்பியை இப்படி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமாக இருக்கும். இந்த யோசேப்பு என்ன பண்ணுவார், அங்கே இருக்க தம்பியை நீ கூட்டிகிட்டு வா, அடுத்த தம்பியை பென்யாமீன் லாஸ்ட் தம்பி. சரியா, என்ன ஒரு தம்பி அப்பாட்ட இருக்கான்னு அந்த தம்பி பேர் பென்யாமீன். அப்போ அந்த யோசேப்பு என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பாட்ட இருக்கிற தம்பியை நீங்கள் கூட்டிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்தால் தான் நாங்கள் மறுபடியும் இவங்க அப்பா சொல்கிறாரு, கொண்டு போன தானியெல்லாம் காலி ஆயிடுச்சு, 2வது நேரம் நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு அப்பா அனுப்புகிறாரு. அப்போ அந்த அண்ணன் மட்டும் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் அப்போ தம்பியை விட்டாதான் இவங்க தானியம் தருவாங்க, இல்லைன்னா எங்களுக்கு தரமாட்டாங்க, இல்லைன்னா என் முகத்தையும் பார்க்கக்கூடாதுன்னு யோசேப்பு அதிகாரி சொல்லிட்டாருன்னு சொன்னால் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். ஒரு தம்பி இங்கே இருக்கான், ஒரு தம்பி காணாமல் போயிட்டான், இன்னும் நான் இன்னொரு பையனை இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். சரி, நீங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த அதிகாரிக்கு தேவையான பிசின் தைலம், அப்புறம் கந்த வர்க்கம், அதுக்கப்புறமா என்னது வாதுமை கொட்டைகள், அப்படி விளைய வந்த பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க, அந்த அதிகாரத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து மறுபடியும் தானியம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அந்த தம்பியை கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்தாலும் அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும், நம்ம சகோதரரை பார்த்த காணாமல் போயிட்டான், இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த அண்ணனுக்கு அழுக தாங்க முடியல, நம்ம யோசேப்பு அண்ணனுக்கு. சரியா, அதிகாரியாக இருக்கிறாள் அந்த அண்ணனுக்கு, நம்ம தம்பி மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க, நம்ம இதை எப்படி நம்ம சொல்ல முடியும், அந்த அண்ணனுக்கு கண்ணீர் வருது, அழுறாங்க. தம்பியை பார்த்ததும் இளைய தம்பியை பார்த்ததும் எனக்கு கண்ணீர் பொங்கு அழுதவொடனே ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே போகிறாரு. போனோடனே கண்ணீரை தொடச்சிட்டு, சரி இவங்களுக்கு நீங்கள் தேவையான சாப்பாடை நீங்கள் சமைங்க அப்படின்னு வேலையை கட்ட சொல்லிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தம்பி மாதிரிலாம் பயப்படுறாங்க, மறுபடியும் நம்மளை காவலில் அடைச்சிருவாங்களோ இந்த அதிகாரி அப்படின்னு வச்சுட்டு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு வேலை கட்ட சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பயம், ஐயோ மறுபடியும் நம்மளை காவலில் அடைச்சிருவாங்களோ, நம்ம தம்பி அடைச்ச மாதிரி அப்படின்னு பயந்துகிட்டே உள்ளே போகிறாங்க. போனால் வேலைக்காரன்ட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து இன்றைக்கி விருந்து வைக்கணும்னு சொன்னோன்னா இவங்களுக்கு பக்குன்னு இருக்குது. என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே, நம்ம இன்றைக்கும் எதுலையாவது அமுட்ட போகிறோமோ, அப்பா வேற தம்பியை கூப்பிட்டு வந்துடணும்னு இருக்காங்க, இந்த தம்பியோடு நம்ம வந்திருக்கோம், நம்ம
வைப்பாங்களான்னு தெரியல, பயத்தோட உள்ள போறாங்க. உள்ள போனா இவங்களுக்கு யோசேப்பு தம்பிமாரை பார்த்து நமக்கு ரொம்ப அழுகையா இருக்கும். நம்ம காணாம போயிட்டோம், ஆனா இப்போ நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்காரு. நம்மளோட குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் தானியம் கொடுப்பதற்கும் ஆண்டவர் என்னை அதிகாரியா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விருந்து பண்ணுவாங்க. விருந்து பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போதான் என்ன பண்ணுவான், நான் வந்து காணாமல் போனேன் யோசேப்பு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, தன்னை வெளிப்படுத்துவாங்க அந்த தம்பிமாருக்கு. நீங்க இனி வித்து போட்டீங்களா எகிப்து தேசத்துல, அந்த எகிப்து தேசத்துல விற்று போட்ட தம்பி நான் தான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. யோசேப்பண்ணே இன்னும் உயிரோட இருக்கிறானா, அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாயிரும். இருக்கிறாங்களா அப்பா யோசேப்பண்ணே கேட்பாங்க, அப்பா என்ன உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்பா இருக்காங்கன்னு அந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவை நான் பார்க்கணும். அப்போ அப்பாவை நீங்க கூட்டிட்டு வாங்க, என்ன வரும்போது அப்பாவையும் கூட்டிட்டு வாங்க, நம்ம இந்த ஊர்ல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழலாம். இந்த ஊர்ல நம்ம நல்ல வேண்டிய அளவு தானியம் இருக்குது, ஆடு மாடுக்கு தேவையான புல்லுலாம் இருக்குது, மேய்ச்சல் நிலங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வரும்போது வண்டியில் வச்சு அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாங்க. அந்த சாக்கில் பெனியாமினுக்கு 4 பங்கு கொடுத்துருவாங்க. சரியா, கடைசி தம்பி பெனியாமினுக்கு 4 பங்கு பணமும் சாக்குக்குள்ளே தானியமும் நிறைய வச்சு அந்த 10 பேருக்கும் கொண்டு கொடுத்துருவாங்க. அப்பா இவங்களுக்கு வழியில் என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு தீவனம் வைக்கும்போது சாக்கா திறப்பாங்க. என்ன பணமும் மறுபடியும் இது இருக்குதே, நம்மளை மறுபடியும் கல்லையும் கண்டுபிடிப்பாங்களோ என்னமோ தெரியல, இவங்களுக்கு பயமாக இருக்கும். எதுக்கு இப்படி வந்துச்சு, நம்ம கொடுத்த பணம் திரும்பி வந்திருக்கே அப்படின்னு அந்த அண்ணன் நம்ம தம்பி மாதிரி தான் நினச்சிட்டு 4 மடங்கு பெனியாமினுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க அந்த அவங்க சாக்கில். மற்றவங்களுக்கெல்லாம் 2 தனியாக கொடுத்துருவாங்க. சரியா, கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமாக போயிட்டு அப்பாவையும் கூட்டிகிட்டு மறுபடியும் எங்கே வந்துடுவாங்க, எகிப்து தேசத்தில் வந்து குடியிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த யோசேப்பண்ணன் மூலமாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாரு பஞ்ச காலத்தில். சரியா, அப்போ இயேசுக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம்னா இயேசுப்பா நம்மளை ஒரு அதிகாரியாக மாற்றுவாங்க. இந்த அண்ணன் கூலியில இருந்து வேற ஊருக்கு விற்கப்பட்டாங்கல்ல, விற்கப்பட்ட தேசத்தில் இப்போ இவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த 12 பேர் அவங்கள பார்த்து வணங்குறாங்க. இப்போ அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க சொன்ன சொப்பனை வந்து இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொப்பனத்தை நிறைவேற்றி கொடுக்காரு. 12 பேரும் என்னைய வணங்குவாங்கங்கிற சொப்பனை இப்போ நிறைவேறுது. சரியா, இவங்க மூலமாக ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுது. அதுக்காக இப்போ குடும்பம் எல்லாமே எகிப்து தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த இடத்துல குடியிருந்து எகிப்து பார்வோனுக்கு கீழே தான் இந்த யோசேப்பண்ணே இருக்கிறாங்க. எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்துருவாரு. இந்த தேசத்தில் உனக்கு இல்லாத ஒரு அதிகாரமும் கிடையாது. மனைவியை மட்டும் தான் விலக்கி வச்சுருவார். மீதி எல்லாருமே ஓன் சொல்லிட்டு தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணனை பெரிய அதிகாரியாக மாற்றி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. சரியா, ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. அதே போல் நீங்களும் கீழ்ப்படிந்து நடந்தால் பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது இந்த கதை மூலம். சரி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? யாக்கோபண்ணனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதில் லாஸ்ட் அண்ணன் பேர், இந்த தம்பி பேர் என்ன பேர்? பென்யமின். வெரி குட். சரி, யோசேப்புக்கு அப்போ எத்தனை சகோதரன்? 11. அப்போ 10 அண்ணன் ஒரு தம்பி, அப்படிதானா? சரி, இந்த அண்ணனை என்ன செஞ்சாங்க, முதல்ல குழியில் தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ பாவன்ட்டு மூத்தண்ணே என்ன செஞ்சாங்க, எடுத்து வெளியே விட்டாங்க. போன வாரம் சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அதுக்கு முந்தின வாரம். அப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த அண்ணனை அந்த குழியில இருந்து எடுத்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, எது நலமா வித்தாங்க? அந்த அண்ணன் மேல பொறாமை. ஏன்னா அந்த அண்ணன் சொப்பனை கண்டு சொன்னாங்க, என்ன வந்து சூரியனும் சந்திரனும் வணங்குது, நட்சத்திரமும் வணங்குது அப்படின்னு. என்னடா வித்தியாசமா பேசிட்டு விளையாறான், ஏதோ ஒரு ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பொறாம பட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க மேல எனக்கு ரொம்ப பிரியமா இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல அண்ணன். யார் அந்த அண்ணன் பேர்? என்ன பேரு? யோசேப்பண்ணே. அவங்க அப்பா பேரு யாக்கோபு. சரியா, யோசேப்பண்ணே குட் அண்ணன். ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எப்படி இருக்கு வசனம்? கர்த்தர் யோசேப்போட ஏன் இருந்தாரு? உங்க நல்ல அண்ணன். எல்லா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாருக்குமே என்ன செய்வாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். அடுத்து என்ன பண்ணாங்க? வித்துட்டாங்கல்ல, எவ்வளவு வித்தாங்க ஞாபகம் இருக்கா? எவ்வளவு வித்தாங்க ஞாபகம் இருக்கா? 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டாங்க. வித்தாச்சு. அந்த அண்ணன் எல்லாம் என்ன சோழி முடிஞ்சுன்னு சொல்லி இந்த அண்ணன் மாதிரி என்ன செஞ்சாச்சு, நினைச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க அப்பா பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, அழுதுகிட்டே துக்கத்தோட வீட்டுல இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த தேசத்துல என்ன உண்டாயிட்டு? வெரி குட். என்னப்பா உண்டாயிட்டு? பஞ்சம் உண்டாயிட்டு. போய் எங்க தான் போய் வாங்கணும்? எகிப்து தேசத்துல தான் போய் என்ன செய்யணும், தானியெல்லாம் வாங்கணும். உடனே போறாங்க. யார் போறா? எத்தனை பேர் போறாங்க?
10 பேர். அந்த லாஸ்ட் தம்பி அவங்க அப்பாட்ட விட்டுட்டு என்ன செய்யறாங்க, 10 பேரும் போறாங்க, போய் அதிகாரியா வணங்குறாங்க. அந்த அதிகாரி யாரு? யாருப்பா? யோசேப்பு தான் அதிகாரியாக இருக்காங்க. ஆனா யோசேப்பு அண்ணனுக்கு இது நம்ம அன்னைமாருன்னு தெரியுது, அவங்களுக்கு தெரியலன்னு. ஆனாலும் என்ன செய்யறான், ஒரு பதம் பார்ப்போமே உண்மைதானா அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாங்க, நீங்க பேர் பக்கம் வந்திருக்கீங்க எங்க தேசத்துக்கு, நீங்க தானியங்களெல்லாம் வரல, உன் தம்பியை கூப்பிட்டு வந்தாதான் நாங்க என்ன தருவோம், தானியம் தருவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்கள மிரட்டி எடுத்து லாஸ்ட்ல என்ன செஞ்சாச்சு, திருப்பி ஒரு தம்பியை பிடிச்சி சிறைச்சாலையில வைக்க, திருப்பி தானியம் கொடுக்க, திருப்பி இவங்க போக மாட்டேன்னு சொல்ல, அந்த தம்பியை கூப்பிட்டு வரேன்னு சொல்ல. அப்படிதானா? நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? இதுக்கெல்லாம் காரணம் என்னது, இந்த அன்னைமார குடியில போட்டாங்கல்ல, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணன்னு என்ன இருக்குது, அப்படித்தானே இல்லையா? அதுவும் காணாதுன்னு அடுத்து அம்மா அப்பாவெல்லாம் மறந்து புக்கு வச்சுட்டாங்க. அப்படித்தானா? காசுக்கா வளர்ந்து பணாசை பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, தான் தம்பியையே விட்டு போட்டாங்க. அந்த அண்ணன் அந்த அவங்க மேல கோவப்பட்டு இருக்கலாம்ல, நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்களேன், அம்மா அப்பாவெல்லாம் எப்படி அழுதுருப்பாங்க, யோசித்து பார்த்தவங்க அப்பாவெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பான்ல. யாருன்னே தெரியாத இடத்துல போய் என்ன செஞ்சுட்டான், கஷ்டப்பட்டிருப்பானா இல்லையா? அங்கேயும் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வந்தது. ஆனாலும் அந்த அண்ணன் என்ன செஞ்சுக்கிட்டான், தாங்கிக்கிட்டான். எதனால? யோசிப்போட யார் இருந்தா? சொல்லுங்க, யோசிப்போட யார் இருந்தா? யோசிப்போட யார் இருந்தா? உங்க கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணுமா வேண்டாமா? அப்ப நீங்க என்ன இருக்கணும், நம்மகிட்ட என்ன வேணும், அன்பு வேணும். யோசிப்போட அன்பு இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கலாம், எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், பொறுமையா இருக்கும். பொறுமை எதனால வரும்னா, ஏசப்பாட அன்பு இருந்தா மட்டும்தான் வரும். அப்ப நம்ம அடிக்கடி ஏசப்பாட்ட என்ன கேட்கணும், ஏசப்பா உங்க அன்பு எனக்கு வேணும், உங்க அன்பு வேணும். உங்க அன்பு இருந்தா யார்கிட்டையுமே சண்டை போட மாட்டோம், எல்லாருக்கும் கீழ்ப்படிவோம், அம்மா அப்பா கீழ்ப்படிவோம், டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிவோம், இருமாப்பா இருக்க மாட்டோம், எரிச்சுப்பட மாட்டோம், கோவப்பட மாட்டோம், குட் பிள்ளைங்களா இருக்கும். சரியா? அவனுக்கு ஒரு வசனம் சொல்லி தரேன். மரண இருளின் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த கோல்னா என்ன, தடினா என்ன? யார் வச்சிருப்பா? வேற யார் வச்சிருப்பா? கோலம் வச்சிருப்பாங்க, தடி வச்சிருப்பாங்க. ஆடு மேய்க்கிறவங்க. கோல் எதுக்கு வச்சிருப்பாங்க? ஆட்டுக்கு இறைய பறிச்சு போட. தடி எதுக்கு வச்சிருப்பாங்க? சிங்கம் காட்டுல ஏதாவது மிருகம் வந்துச்சுன்னா ஆடுகளை பீறி போடுறதுக்கு, இந்த சிங்கத்தை மற்ற மிருகங்களை விரட்டுறதுக்காக என்ன வச்சிருப்பாங்க? தடி வச்சிருப்பாங்க. அப்ப ஏசப்பா கூட நம்ம இருந்தனா, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு நல்லா சொல்றேன், அப்ப சேர்ந்து படிச்சுக்கோங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லிடலாமா? நான் ஆக்ஷன் போடுறேன், நீங்க சொல்லணும். பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சூப்பர். இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வேற சொல்றீங்களா? ஈஸிதான். சரி, நமக்கு பேர் பெரிய ஆபத்து இருந்தாலும், மரணமே சாவே வந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருந்தா நமக்கு என்ன செய்யாது, பொல்லாப்புக்கு பயப்படவே வேணும். சரியா? சரி, நான் ஆக்ஷன் சொல்றேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்,
உமது தடியும் என்னை தேற்றும். அழக சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன பெருசு? சொல்லிடலாமா? நான் ஒரு வாட்டி சொல்லுங்க, ஒருத்த சொல்லுங்க, ஜெர்மனி முடிச்சிடலாம். தேவரே, நான் மரண சரி, அப்படியே முழங்கால் போடுங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். சரி, ஏசப்பா நீங்க எங்க கூட இருங்கப்பா. யோசேப்பண்ணன் கூட இருந்தீங்கல்ல ஏசப்பா, நீங்களும் எங்க கூட இருங்கன்னு சொல்லி கேளுங்க. யாருக்கெல்லாம் அந்த யோசேப்பண்ணன் குணம் எப்பேற்பட்ட அண்ணன் புளியில தள்ளி போட்டாங்க, அதை எடுத்து வித்துட்டாங்க. ஆனாலும் அந்த அண்ணன் மறக்காம அவங்க அண்ணன்மாருக்கு அவங்க அப்போ குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க, பஞ்சத்துல ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நினைச்சா வரட்டி விட்டுருக்கலாம், காணி கொடுக்காம அவங்களுக்கு பட்டியே அனுப்பிக்கலாம், அவமானப்படுத்திக்கலாம், ஜெயிலில் அடிச்சு அவங்கள உபத்திரப்படுத்திக்கலாம். அந்த அண்ணன் அப்படி செய்யலாம். அந்த அண்ணன் யார் இருந்தா ஏசப்பா இருந்தாங்க. அதனால அவங்க குடும்பத்தை அவங்க அண்ணனெல்லாம் மன்னிச்சு என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க. நீங்களும் ஏசப்பா, நான் யார் யார்ட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கணும் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன், நீங்கள் மன்னிச்சிருங்க ஏசப்பா. எங்களுக்கு யாருமே சண்டை இருக்கக்கூடாது, நாங்கள் எல்லாத்துக்கும் அன்பாக இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா அன்பு இருக்கும்போது நமக்கு எல்லாமே எந்த வித ஆபத்து வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். அவர் நம்மளை தேற்றுவார், எங்கே போனாலும் நம்ம கூட இருப்பார், நமக்கு எந்த ஆபத்தும் வராது, நம்ம நினச்சது நடக்கும். ஏசப்பா எனக்கு உங்கள் அன்பு வேணும், உங்கள் அன்பு வேணும், உங்கள் அன்பு எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. கேளு தம்பி தங்கச்சி, ஏசப்பா நீங்கள் வேறு ஒன்றும் கேட்க சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு உங்கள் அன்பு வேணும்னு மட்டும் கேளுங்க. அவருடைய அன்பு அளவிடவே முடியாதது, அது நீளமானது, அது உயரமானது, அது அகலமானது, ஆழமானது, அது என்னிடம் உள்ளது, பிறருக்கு கொடுப்பேன் இன்னைக்கு சொன்னோம். ஏசப்பா இந்த அன்பு எங்களுக்கு வேணும் ஏசப்பான்னு சொல்லி கேளுங்கம்மா. நேற்று நின்று மாறாத அன்பு ஏசப்பா அருமையானது நாளுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உங்கள் அன்பின் வழியிலே நடத்தும்படியாக உங்கள் திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறப்பா. யோசேப்பிட்ட இருந்த அன்பு தன் சகோதரரை மன்னித்தானே அப்பா, அந்த அன்பு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக வச்சுருக்குறப்பா. கிராமத்தில் உள்ள அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்கள் அன்பு வேணும் ராஜா. பிள்ளைகள் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. பிள்ளைகள் சகலத்தையும் சகிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, சகலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய கிருபையை பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளின் வார்த்தைகள் இவருடைய செய்திகள் மூலமாக இந்த கிராமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக எடுத்துங்க. இந்த வேளையில் எந்தெந்த பிள்ளைகள்லாம் எனக்கு தேவை அன்பு வேணும்னு கேட்டாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அளவில்லாமல் கொடுத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் வராமல் தரப்பட்டிருக்க பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து கொண்டு வந்து உங்கள் அன்பினால் நிரப்பும்படியாக உங்கள் திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். கிராமத்தை ஆசீர்வதிங்க, கிராமத்தின் மக்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிள்ளைகளுடைய புத்தரத்தினங்கள்லாம் மாறி போகட்டும், பண கஷ்டங்களெல்லாம் மாறி போகட்டும் ராஜா. அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ அவற்றையெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியாது வச்சுக்கிறோம். பலவீனத்தோடு சுகனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு உங்கள் அன்பில் கரந்தொட்டு பரிபூர்ண சுகம் கொடுத்து அவர்களையும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளாக மாற்ற முடியும், உங்கள் அன்பினால் நிறைக்க முடியும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்ப ரேசு உணர்ந்திருப்பாது நெஞ்சு தாழ்வு நெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.